இனி லட்சியங்களை அடைய லட்சங்கள் தேவையில்லை. HiQ Genie நீட் கிராஷ் கோர்ஸ் ரூபாய் 1999 மட்டுமே. For admissions contact HiQ Genie. ட்ரெய்லர் தான் ரொம்ப ஏன்னா வந்த அப்டேட்ல முழுக்க அஜித் மட்டுமே தான் இருக்காரு. மற்ற கேரக்டர்ல யாருமே இல்லை. யார் என்ன பண்றாங்க ஏது இல்லை, இவரே தான் முழுக்க இருக்காரு அப்படின்னு பொழுது ட்ரெய்லர்ல எல்லாம் தெரியவர் ஏறக்குறைய இதுதான் இந்த ஜானர் அப்படின்ட்டு வந்து ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு இன்னும் புத்திசாலியா இருந்தா நீங்க எதுவுமே கண்டுபிடிக்காத அளவுக்கு நான் ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கன்னா அதையும் விடலாம். ஓகே, ரெண்டுக்கும் கலவையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சார், இப்போ வந்து ஓவர்சீஸில் இந்த படம் வந்து நல்லா புக்கிங் ஸ்டார்ட் ஆக போகுது, அங்கே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எப்போவே ஓவர்சீஸ் அப்படின்னா விஜய் சாருக்கும் பார்ப்பாங்க, அஜித் சாருக்கும் பார்ப்பாங்க. இல்லை, ஓவர்சீஸ் கிங் எப்பவுமே வந்து விஜய் தான். ஆனால் துணிவுக்கு பிறகு வந்து அஜித்துக்கு ஒரு பெரிய மாஸ் வந்தது. முதல் நாளே நான் கேட்ட வரைக்கும் ஒரு தேட்டர் 2 தேட்டர் கிட்ட கேட்டபோது 42 கோடி வரும். தமிழ்நாடு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு லியோவை பிரேக் பண்ண படமாக அது இருக்கும். இந்த படம் வந்து ஏற்கனவே அஜித் பார்த்துட்டு தான் சொல்கிறாங்க. இத்தாலியில் நடந்த கார் ரேஸில் ஒரு தேர்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு கோப்பையோடு இருக்கும்போது அங்கே இருக்கிற மீடியா முன்னாடி சொல்லக்கூடிய ஆளும் கிடையாது. நான் குட் பேட் அக்லின்னு ஒரு படம் நடிச்சிருக்கிறேன், ஏப்ரல் 10 வரப்போகுதுன்னு சொல்கிறாருன்னா அந்த படத்து மேலே எவ்வளோ பெரிய கான்ஃபிடன்ஸ். அப்புறம் மறுபடியும் அவங்களே நெட்ஃப்ளிக்ஸே தான் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சேட்டலைட்டு, ஆடியோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அஜித்தோட சம்பளத்தை தாண்டி ஒரு தொகை வந்துட்டுருக்கும். உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்ம ஒரு சினிமா விமர்சகர் செய்யார் பால சார் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். குட் பேட் அக்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்றாங்க. ஓவர்சீஸ்லாம் பயங்கரமாக விற்பனை ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா இந்த 2 பாட்டு வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது குட் பேட் அக்லி? ஏன்னா அந்த பாட்டை கேட்கும்போது தேட்டரில் பயங்கர சம்பவம்லாம் நடக்க போகுது, ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க. ஏகே ரசிகர்களுக்கு இந்த படம் வந்து வேற லெவலில் கொண்டாட்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன சார் தோணுது? இல்லை, உண்மையிலே அந்த படத்து மேலே பெரிய எதிர்பார்ப்பு உண்டானதற்கான காரணம் ஒன்று ஃபர்ஸ்ட் என்னென்னா, நீங்கள் ஒரு தீனா, பில்லா, மங்காத்தா அந்த அஜித்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சென்டிமெண்ட் அஜித் மாதிரி ஆகிட்டார். ஒரு குடும்ப கதை, ஒரு அம்மா சென்டிமெண்ட், தங்கச்சி சென்டிமெண்ட், இது மாதிரி கொண்டு போனோடனே இது நாங்கள் பார்க்குற அஜித் கிடையாதுங்கன்னு. ஆனாலும் வந்து ஃபேன்ஸ் ஒவ்வொரு முறையும் அவங்க கொண்டாடிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு பழையபடியே வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்த பிறகு சரி ஒரு ஃபேன்ஸ்கிட்டே நம்ம வந்து டைரக்ஷன் பொறுப்பை கொடுத்துருவோம், அவரே பண்ணட்டுன்ற ஒரு முடிவு, அஜித் எடுத்த அந்த முடிவு தான் எப்படியாப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்குது. அதை தாண்டி முதல்ல விட்டு இந்த டீசர் தான் வந்துங்க. முதல் கோணம் முற்றிலும் கோணம்வாங்க, முதல் அடி இட்டுன்ற மாதிரி முதல்ல எடுத்த உடனே ஓப்பனிங்லேயே வந்து ஒரு 6 அடிச்சா அப்படி இருக்கும். அப்படி ஒரு 6 மாதிரி அந்த டீசரை தூக்கி விட்டது தான். 24 மணி நேரத்தில் 30 மில்லியன் போய் நின்ன உடனே 2வது டீசர் இதை தாங்க எதிர்பார்த்தோம், இப்படி தாங்க வேணும், இதுதாங்க அஜித் ரசிகர்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம்னு அதுலேருந்து ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் சிங்கிள் கூட ஒரு மாதிரி கலவையாக இருந்ததுன்னு செகண்ட் சிங்கிள் வந்து காட் பிளஸ் யூ மாமா வா மாமுன்னு அதை போட்டு பொழந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. மில்லியன் கணக்கில் ஓடிக்கிட்டு இருக்கு வந்து. ஓகே, இது எல்லாம் இந்த படத்திற்கான ஒரு மைலேஜாக மாறி இருக்கு. அதையெல்லாம் மீறி ஒரு தியேட்டரில் ஒரு திருவிழா மாதிரியான கொண்டாட்டத்தை நாங்கள் ஏன் எதிர்பார்க்குறோம்னா, போன படம் ஒரே மாத இடைவெளியில் இன்னொரு படம் வருது ஒரு ஹீரோதுன்னா அது அஜித் வந்து. ஏன்னா 2 வருஷத்துக்கு ஒரு படம் கொடுக்குற ஒரு நபர் வந்து 1 மாதத்துக்கு இடைவெளியில் ஒரு படம் கொடுத்துருக்காருன்னா அந்த படத்தில் கலவையான விமர்சனங்கள் ஏறக்குறைய நிறைய பேர்லாம் அதை போட்டு அடிலாம் அடிச்சாங்க. அது ஒரு தோல்வி படங்க, அது வந்து எடுக்காத படம், அது வந்து ஒரு கள்ளக்காதலை ஆதரிக்கிற படம், என்னென்னவோ சொல்லி இது பண்ணாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் திரும்ப சொல்றதுன்னா விடாமுயற்சி ஒரு நல்ல படம். இதுக்கு மேலே என்ன பண்ணுவோம், இதெல்லாம் மீறி இப்படி பண்ணாதானே நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க. சரி இறங்கி தர லோக்கலாக நான் ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னு தர லோக்கலான ஒரு அஜித் படமாக இந்த படம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ட்ரெய்லர் எப்போ சார் வரப்போகுது? ஏன்னா நாளை கழிச்சுன்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி இந்த ஈத் முபாரக் டைமில் தான் ட்ரெய்லர் வரும்னு எதிர்பார்த்தோம். பட் சிங்கிள் தான் வந்துருக்குது. ஏன்னா 10 நாள் தான் இருக்கு இல்லையா, அதனால தான் கேட்குறேன். இல்லை, நானே நம்ம சேனல்லே கூட சொல்லியிருந்தோம், பேசியிருந்தோம் பார்த்தீங்களா, வந்து வீரதீரன் சூரனுக்கு முன்னாடி எந்த அப்டேட்டை விட மாட்டாங்க அப்படின்னு. மேபி அது என்னன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அஜித்தே சொன்னதாக வருது, அந்த படம் வரட்டும் நம்ம மொத்தமாக. 2வது விக்ரமுக்கு ரொம்ப முக்கியமான படம் முடிஞ்ச அன்னைக்கு ரிலீஸ் ஆன மறுநாளே வந்துடுச்சு வந்து செகண்ட் சிங்கிள். ட்ரெய்லர் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது கிட்ட தேர்ட் சிங்கிள் இருக்குன்றாங்க. இந்த 10 நாளில் தேர்ட் சிங்கிள் வெளியிடுவாங்களா என்னன்னு தெரியல. வந்து கண்டிப்பாக ஒரு மாண்டேஜ் சாங்கா இல்லைன்னா ஒரு ரொமான்டிக் ஒரு லவ் சாங்கா அஜித் த்ரிஷா சம்மந்தப்பட்ட ஒரு பாடலாக கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் ட்ரெய்லர் தான் ரொம்ப ஏன்னா வந்த அப்டேட்டில் முழுக்க அஜித் மட்டுமே தான் இருக்காரு. மற்ற கேரக்டர்ல யாருமே இல்லை. யார் என்ன பண்றாங்க ஏது இல்லை, இவரே தான் முழுக்க இருக்காரு அப்படின்னு பொழுது ட்ரெய்லர்ல எல்லாம் தெரியவர் ஏறக்குறைய இதுதான் இந்த ஜானர் அப்படின்ட்டு வந்து ஓரளவு கண்டுபிடிச்சிடலாம்.
ஆதிக்கு இன்னும் புத்திசாலியா இருந்தா நீங்க எதுவுமே கண்டுபிடிக்காத அளவுக்கு நான் ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கன்னா அதையும் விடலாம். அப்படி ஒரு ட்ரெய்லர் வந்து விரைவில் வந்துடும். நாளைக்கு மறுநாள்ன்றாங்க. ஒரு சமயம் தெரியல, அஃபிஷியலாக சொல்ல, வியாழக்கிழமை நாள் அதை சொல்லியிருக்காங்களான்னு தெரியல, வந்து ஓகே பேசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல, மேபி ஒன்றும் அஃபிஷியலாக இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா 10 நாள் இருக்கிறதுனால 10 நாளுக்கு முன்னாடி விட்டுற மாட்டாங்க. ஒரு படம் ரிலீஸ்க்கு ஒரு 5 நாள் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இருக்கும்பொழுது ஒரு ட்ரெய்லர் ஒன்று 5ஆம் தேதி 6ஆம் தேதி எதிர்பார்க்கலாம். ஆமாம், ஓகே. படம் வந்து கொஞ்சம் எமோஷனலாக இருக்கும்னு சொல்லிட்டு ஆதிக் சொல்றாரு. ஆனால் இது வரைக்கும் எந்த விதமான ஒரு சமிக்கை கூட இல்லை. அது ஒரு பாட்டில் கூட இல்லை த்ரிஷா என்ன கேரக்டரு, ஆனால் முக்கியமான ரோலு, ரொம்ப க்ரூஷியலான ரோல் அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஆனால் என்னன்னே சொல்ல மாட்டாங்களே சார், ஆனால் எமோஷனல்னு சொல்கிறாங்களே. இல்லை, அதுதான் இடையில. ஏன்னா எல்லாரும் பேசுறது, நம்ம உட்பட திரும்ப திரும்ப பேசுறது வந்து இது ஒரு மாஸ் படமாக இருக்கும், மாசாக இருக்குன்ற மாதிரி. இப்போ நீங்கள் செகண்ட் சிங்கிள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயில் சாங் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மாசானது. எனக்கு அந்த ஜவானில் ஒரு ஜெயில் செட் ஒன்று இருக்குல்ல, அது மாதிரி இருக்குது. வந்து திடீர்னு பார்த்தா கைதி மாதிரி ஒரு இதில் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா போலீஸ் கெட்டப்பில் வராரு. இவர் குட்டா பேடா அக்லியான்னு அதை கூட ஆதிக்கு சொல்லியிருந்தாப்புல. இந்த உலகம் நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுதோ அது மாதிரி தான் நாம் மாறுவோம். குட்டா ட்ரீட் பண்ணிச்சுன்னா குட்டா இருப்போம், பேடா ட்ரீட் பண்ணிச்சுன்னா பேடை தாண்டி அக்லியாகவும் மாறுவோம் அப்படின்னு. அப்படியாப்பட்ட ஒரு கேரக்டராக மூணு கேரக்டரை வந்து கொண்டு வந்து நிறுத்துவார்னு. இதில் தொடர்ச்சியாக அந்த மாசா இருக்குன்னு சொல்லும்பொழுது சமீபத்தில் ஒரு விழாவில் கூட பேசியிருந்தார் வந்து அதுக்கு வந்து இல்லைங்க இதில் நிறைய சென்டிமெண்ட் இருக்குது, எமோஷனல் இருக்குது அப்படின்னு. அது கூட காரணம் சொல்லியிருந்தாப்புல. ஃபேமிலி ஆடியன்ஸு பெண்கள் வந்து கண்டிப்பாக உள்ளே வரணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஒரு கமர்ஷியல் படத்துக்கு அது தேவை. ட்ரெய்லர் வந்தால் தான் தெரியும், ட்ரெய்லர் வந்தால் தான் தெரியும். ஆனால் முழுக்க மாசாக இருந்ததுன்னா, முழுக்க எமோஷனல் இருந்ததுன்னா அதுவும் வம்பாயிடும். வந்து எனக்கு எதிர்பார்த்த ஒருத்தர் மாசு கண்டிப்பாக அந்த படம் ஏமாத்தாது. ஓகே, ரெண்டுக்கும் கலவையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சார், இப்போ வந்து ஓவர்சீஸில் இந்த படம் வந்து நல்லா புக்கிங் ஸ்டார்ட் ஆக போகுது, அங்கே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எப்போவே ஓவர்சீஸ் அப்படின்னா விஜய் சாருக்கும் பார்ப்பாங்க, அஜித் சாருக்கும் பார்ப்பாங்க, 2 பேருக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்வாங்க. சம்டைம்ஸ் பார்த்தா விஜய்க்கு அதிகமாக இருக்கும், இல்லை அஜித்க்கு அதிகமாக இருக்கும்னு. ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட கடைசி படமாக ஜனநாயகன் வரப்போகுது. ஸோ அதுக்கும் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அதை பீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஓவர்சீஸ் கிங் எப்பவுமே வந்து விஜய் தான். ஆனால் துணிவுக்கு பிறகு வந்து அஜித்துக்கு ஒரு பெரிய மாஸ் வந்தது. இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. கிட்டத்தட்ட யூகேல மட்டும் நான் பார்த்ததில் ஒரே ஒரு ஸ்க்ரீன் மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க வந்து அட்வான்ஸ் புக்கிங்கில். கிட்டத்தட்ட 24 மணி நேரத்தில் 30 லட்சம் டிக்கெட்ஸ் விற்றுருக்குது. யூகேல இருக்கிற மொத்த ஸ்க்ரீன்ஸையும் வந்து இங்கே எப்படி வந்து 1100 ஸ்க்ரீன்ஸில் 1000 ஸ்க்ரீன்ஸ் வந்து குட் பை டக்லிக்கு அது மீறி அதிகமாக கொண்டு வந்து சேர்ப்போமா. அதே போல இல்லையா? ஆமாம், யூகேல பார்த்தீங்கன்னா அந்த அகிம்சா என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் வாங்கியிருக்காங்க. ஃபுல் ஸ்க்ரீன்லேயும் வந்து அங்கே கொண்டு வரணும். அதுக்கு யூரோப்பில் அஜித்துக்கு இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. அதான் காரணம். அது இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 1000 ஸ்க்ரீன் சொல்றாங்கல்ல சார், வேற படமும் எதுவும் வரல. அப்போ வசூல்ன்றது முதல் நாளே நமக்கு ஒரு பெரிய வசூல் எதிர்பார்க்கலாமா? முதல் நாளே நான் கேட்ட வரைக்கும் ஒரு தேட்டர் 2 தேட்டர் கிட்ட கேட்டபோது 42 கோடி வரும்ன்றாங்க தமிழ்நாடு வரைக்கும். உலக அளவில் 110 கோடி அப்படின்னு. 42 கோடினா எனக்கு தெரிஞ்சு லியோவை பிரேக் பண்ண படமா அது இருக்கும். ஓகே, ஏன்னா சோலோவா ரிலீஸ். ஆமாம், சோலோவா ரிலீஸ் ஆகுது கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ ஒரு பண்டிகை விட்டு ஒரு பண்டிகை லீவு நாள் வந்துகிட்டு இருக்கு. ஒரு 10 நாளில் இந்த படம் அடிக்கும். இந்த படம் உண்மையிலே மாசாக கனெக்ட் ஆகி இப்போ ஆதிக் சொல்கிற மாதிரி எமோஷனல் சென்டிமெண்ட்டு, லேடிஸ்க்கு பிடிச்சமான விஷயங்கள் உள்ளே இருக்குது அப்படின்னா இது ஒரு கொண்டாட்டமான படமாக மாறி. ஓகே, இந்த இண்டஸ்ட்ரியல் ஹிட்னு சொல்லுவோம்ல சார், ஜெயிலர் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட்னு சொன்னோம். லியோ வந்து கிட்டத்தட்ட நம்ம அந்த இதில் சேர்த்தோம். அதுக்கப்புறமா ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட்டு எல்லாரும் கொண்டாடின ஒரு படம் அப்படின்னு ஒரு படம் வரல. ஆனால் குட் பேட் அக்லி அதை கொண்டு வரும், அந்த விஷயத்தை காமிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாய்ப்பு இருக்காது? இல்லை, இது இவங்க கொடுக்குற அந்த நீங்கள் கொடுக்குற அந்த அப்டேட்டு, அதை தவிர அந்த படத்தின் மேலே உள்ள எதிர்பார்ப்பு. ஒரு படத்துக்கு ஒரு நல்ல வைப் வர ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க, ஓ இப்படி தான் போகும் அந்த படம்னு நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹிட் வந்து ஒரு ஹிட்டுன்னு தான் சொன்னாங்களே கட்டி யாரும் சூப்பர் டூப்பர் ஹிட்டுன்னு சொல்ல வந்து. அப்படி சூப்பர் டூப்பர் ஹிட்டாக நீங்கள் சொல்கிறது ஜெயிலர், லியோ கூட வந்து லியோவில் வந்து செகண்ட் ஹாஃப்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம். ஆமாம், பண்ணியிருந்துக்கலாம். அது பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வந்த படம், பயங்கர எதிர்பார்ப்போட வந்த படம். அதெல்லாம் முடிஞ்சுட்டு இப்போ எடுத்துங்க நீங்கள் இந்த ஜனவரியிலிருந்து ஏப்ரல் வந்தாச்சு. இந்த 3 மாதம் முடிஞ்சு 4வது மாதம் தொடக்கத்தில் வரைக்கும் 70 படங்கள் வந்திருக்குது. எந்த படம் ஒரு 2 படம் தான் பெருசாக இல்லை, கிடையாது. அப்படி இந்த 4 மாதத்தை பூர்த்தி செய்யக்கூடிய அடிச்சு நொறுக்கக்கூடிய ஒரு படமாக குட் பேட் அக்லி இருக்கும். ஓகே, அதுக்கான இது எல்லாமே தெரியுது. இந்த பாட்டில் பார்த்தோம், ஏகே எப்பவுமே ஜாலியாக இருப்பார் தெரியும். சில பிடிஎஸ் எல்லாம் பார்த்துருக்காரு, ரொம்ப ஜாலியாக ரொம்ப குஷியாக, அவ்வளோ சாதாரணமாலாம் பார்த்தது கிடையாது. ரொம்ப இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டாக இருக்கக்கூடிய ஏகே ரொம்ப ஜாலியாக இருக்காரு. என்ன காரணம் சார்? இல்லை, அதுதான் வந்து ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த படம் வந்து ஏற்கனவே அஜித் பார்த்துட்டு தான் சொல்கிறாங்க. அஜித் ஷாலினி பார்த்து, அஜித் சென்சார் பார்த்தவங்களாம் கூட முதல் ஒரு 20 நிமிஷம் வந்து பிரமாதமாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது
அதை ஒரு படம் வந்து தனக்கு சூப்பராக அமைஞ்சு போச்சுன்னா எந்த ஹீரோவாக இருந்தாலும் அதை வந்து கொண்டாட்டத்தை வெளிப்படுத்துவாங்க. நீங்கள் சொல்ல மாதிரி அசலுக்கு பிறகு வந்து எந்த வித ப்ரொமோஷன் இதுக்கெல்லாம் வராத ஒரு நபர் வந்து இத்தாலியில் நடந்த கார் ரேஸில் ஒரு தேர்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு கோப்பையோடு இருக்கும்போது அங்கே இருக்கிற மீடியா முன்னாடி சொல்லக்கூடிய ஆளும் கிடையாது. நான் குட் பேட் அக்லின்னு ஒரு படம் நடிச்சிருக்கிறேன், ஏப்ரல் 10 வரப்போகுதுன்னு சொல்கிறாருன்னா அந்த படத்து மேலே எவ்வளோ பெரிய கான்ஃபிடன்ஸ், அவருக்கு ஏதோ ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. அதுதான் வந்து இங்கே. ஓகே, தொடர்ந்து சார் எல்லாரும் சொல்றது சம்பளம் வந்து பேசிட்டே இருக்காங்க. போன படத்துக்கே பார்த்தா 105 கோடி வந்து வாங்கியிருக்காரு, இதுல வந்து 165 கோடி வாங்கியிருக்காரு அஜித். உண்மையா சார்? உண்மையா படமே வந்து 250 கோடி தாங்க பட்ஜெட். 250 கோடி தான் அப்படின் பொழுது உங்களுக்கு சம்பளம் இதில் 110 கோடி ரூபா தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா போன படம் எப்போவுமே எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் அந்த முந்தைய படத்தினுடைய வெற்றியை வைத்து தான் வந்து சம்பளம் வந்து அதில் தான் ஏறி இறங்கும். முந்தைய படம் சூப்பர் டூப்பராக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி மாறும். இன்றைக்கி தொடர்ச்சியாக இண்டஸ்ட்ரியில் பேசிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா ப்ராஃபிட்டில் ஷேர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே வாங்க தயவு செய்து அப்படின்னு. எம்புரான்குள்ளே அதுதான் பிருத்திவிராஜ் மோகன்லால்லாம் வந்து ப்ராஃபிட்டில் ஷேர்ன்ற ஒரு விஷயத்துக்கு வந்ததுனால தான் இவ்வளோ பெரிய படமாக பட்ஜெட்டில் கொண்டு வரப்பட்டது. தெலுங்குல கூட அதில் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, நிறைய நடிகர்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் தமிழில் மட்டும் இவங்க ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க? அது காரணம் என்னென்னா போடுற பட்ஜெட்டோடைய 70% சம்பளமாக போயிடுது ஹீரோவுக்கு அப்படின்னு. அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பழைய தயாரிப்பு நிறுவனங்கள் யாரும் பெரிய ஹீரோ வச்சு படம் எடுக்க முடியல, அவங்க முன் வரல. இவங்களும் கால்ஷீட் கொடுக்குறது கார்பரேட் கம்பெனிகள் தான் வராங்க வந்து. ஏன்னா பேசணும் சம்பளத்தை கொடுத்துருவாங்க, ப்ரொமோஷன் பார்த்துருவாங்க, ரிலீஸில் பஞ்சாயத்து வராது முக்கியமாக அப்படின்ற ஒரு விஷயம். அப்படின்போது இந்த படத்துக்கு ஒரு கிடுக்குப்படியான சம்பளம்லாம் அஜித் வாங்கந்தா தெரியல. வந்து பெரிய சம்பளம் 165 அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பட்ஜெட்டே 250 கோடி அப்படின் பொழுது ஓகே. அதை தாண்டி இன்னைக்கு டேபிள் ப்ராஃபிட்ன்ற ஒரு விஷயத்துல எங்கேயோ போய் நிற்கிது குட் பேட் அக்லி. ஓகே, எவ்வளோ சார் போயிருக்குது வரைக்கும்? என்ன விஷயங்கள் போயிருக்கும்? ஆக்சுவலாக வந்து முதல்ல இந்த படத்தினுடைய ஓடிடி ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் வாங்குற மாதிரி ஒரு இது பேசி அப்புறமா வந்து அதிலிருந்து பின்வாங்கி மறுபடியும் வந்து வேற ஒரு நிறுவனம் பேசுனதா சொல்லுது. அப்புறம் மறுபடியும் அவங்களே நெட்ஃப்ளிக்ஸே தான் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சேட்டலைட்டு இன்னும் அறிவிக்கலை, பட் ஆனால் அறிவிக்கலை. ஆடியோ இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அஜித்தோட சம்பளத்தை தாண்டி ஒரு தொகை வந்துட்டு இருக்கும். கண்டிப்பாக இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும். கண்டிப்பாக சார் நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி. வணக்கம்.